நியூஸ் டிஎன் நேயர்களுக்கு வணக்கம். 24 மணி நேரமா பாத்தீங்கன்னா மழை வந்து பேஞ்ச வண்ணமே இருக்கு. எல்லா இடத்துலயும் பயங்கரமா வந்து தண்ணி தேங்கிட்டு இருக்கு. எங்க தேங்கினா என்ன, என் வீட்டால தேங்கினா மட்டும் தான் நான் பார்ப்பேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு நம்ம கூட பேச இணைஞ்சிருக்கவங்க தான் மேயர் வந்து இணைஞ்சிருக்காங்க. வாங்க மேடம், சொல்லுங்க மேடம். மழையோட தாக்கம் வந்து எந்த அளவுக்கு சென்னையை பாதிச்சிருக்கு மேடம்? அது வந்து சென்னையில மக்கள் எல்லாரும் நிறைய கஷ்டப்படுறாங்க தான். அது நீங்க பாத்தீங்க அப்படின்னா தண்ணி மழை பெய்யுது, தண்ணி அங்கங்க நிக்குது. அதுக்கப்புறம் ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு நாங்க வந்து அவ்வளோ ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம், அவ்வளோ வேலைகள் பண்ணியிருக்கோம். அதனால மக்கள் எல்லாம் ஹாப்பியா இருக்காங்க. நீங்க பாத்தீங்களா மேம்? நேர்ல போய் பாத்தீங்களா? அங்க பாருங்க, 2 சின்ன பசங்க கூட கப்பல் விட்டு ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. மேடம், அது மீட்பு பணி போட் அந்த அளவுக்கு வந்து தண்ணி தேங்கி இருக்காது, கப்பல் விடல பசங்க வந்து. அதுதான் நீங்க பாத்தீங்க அப்படின்னா என்னதான் மழை பெஞ்சாலுமே சரி, மக்களை மீட்கிறதுக்காக நாங்க போட் எல்லாம் ரெடியா வச்சிருக்கோம். அதனால யாரும் ஒரி பண்ணவே தேவையில்ல. ஹெலிகாப்டர்லாம் தயார் நிலையில இருக்கு. எல்லாமே ரெடியா இருக்கு. ஆனா தண்ணி மட்டும் எடுக்க மாட்டீங்க இல்லையா? இல்ல, தண்ணி போயிட்டு தான் இருக்கு. இப்ப நம்ம நிக்கிறோம்ல, இங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில கழுத்தளவு இருந்துச்சு, இப்போ முட்டி அளவுக்கு வந்துருச்சு. இப்ப முட்டி அளவு கம்மியா இருக்கு. இதுதான் நீங்க செய்த சாதனையா தானே மேம்? ஆமா. இப்போ கழுத்தளவு இருந்துச்சு அப்படின்னா குட்டியா இருக்கிறவங்க எல்லாம் தண்ணியில மூழ்கிடுவாங்கல்ல. அது நடக்க கூடாது அப்படின்றதுக்காக நாங்க வந்து தண்ணிய வந்து இது பண்ணிருக்கோம். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய மாண்புமிகு முதல்வர் வந்து எங்க கிட்ட நீங்க வந்து களத்துக்கு போங்க, களத்துக்கு போய் மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க பாருங்க, மக்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா நீங்க பண்ணுங்க அப்படி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம ஆந்தி வேலை வந்து சின்னவரும் அண்ணாவும் வந்துட்டு இருக்காங்க. சோ அடுத்து காஸ்டியூம் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அவங்க கூட போய் கூட போட்டோ ஷூட் வந்து பண்ற மாதிரி பிளான். இல்ல, நீங்க போட்டோ ஷூட்னு சொல்லாதீங்க, ஆய்வு பண்றோம்னு சொல்லுங்க. ஆய்வு வேற பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாமே நாங்க மக்களுக்கு சிறப்பா செய்துட்டு இருக்கோம். மேடம், இன்னொரு மக்களுக்கு என்ன கேள்வின்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஒருத்தர் கூட வருவீங்க ஜோடியா, அவர் எங்க போனாரு மேடம்? அதுதான் அண்ணா ஆந்தி வேலை இருக்காங்க, சின்னவர் வராரு இல்லையா, சின்னவரை பிக்கப் பண்ணிட்டு அண்ணா வருவாங்க. சோ அவங்க வந்த பிறகு பாத்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஏரியாக்கு போயிட்டு அங்கேயும் நாங்க அங்கே ஒரு போட்டோ ஷூட் வந்து பண்ணுவீங்க. சாரி, ஆய்வு பண்ணுவீங்க. ஆய்வு பண்ண போறோம். அதுதான் ஏரியாவா போயிட்டு நாங்க ஆய்வு பண்ணி ஒரு ரீல்ஸ் எடுத்து எங்க சோஷியல் மீடியால போட்டுருவோம். அவ்வளவுதான். நியூஸ்லாம் எப்படி நல்லா போதா? நல்லா தான் போயிட்டு இருக்கு. யாருமே வந்து நீங்க வேலை பார்க்கல அப்படி சொல்லக்கூடாது இல்ல, அதுக்காக இந்த வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சூப்பர் மேம், சூப்பர் வேலை பார்த்துருக்காங்க. மேயரா இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமைப்படுறோம் மேம். ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி நீங்க நிறைய வந்து போட்டோ ஷூட்ஸ், சாரி ஆய்வு வந்து நிறைய பண்ணணும்னு வந்து மக்கள் சார்பா கேட்டுக்கிறோம் மேம். ரொம்ப நன்றி. நீங்க போங்க. மக்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா எனக்கு கூப்பிடுங்க, நான் வரேன். எத்தனை வாட்டி தண்ணி எடுத்து ஊத்துறதுனே தெரியல. எல்லா ஊருக்கும் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஓட்டு கேட்க மட்டும் கரெக்டா வந்துடுறானுங்க. டிசம்பர் மாசம் மழை பெஞ்சாலே என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது, தண்ணி மட்டும் இருந்துட்டே இருக்கு. தோ வராங்கல்ல. என்னம்மா புலம்பிக்கிட்டு இருக்கா? ஆமா, மழை பெஞ்சா தண்ணி நிக்குது, சொல்லதானே செய்வாங்க. மழை பெஞ்சா தண்ணி நிக்கதான் செய்யும், கொஞ்ச நேரத்துல போயிடும். என்ன எல்லாத்துக்கும் புலம்பிக்கிட்டு இருந்தா அப்படி காசு மட்டும் வாங்குறீங்கல்ல? எல்லாரும் வீட்டுல இருக்க வேண்டாமா அப்போ? ஏம்மா, இப்ப நாங்களும் வீட்டுல தாம்மா இருக்கோம். மழை பெஞ்சா அப்படி இப்படி தாம்மா இருக்கோம். இதெல்லாம் இயற்கை. அதெல்லாம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. இயற்கைனா உங்களுக்கு ஓட்டு போட்டு நாங்க ஓட்டு இது பண்றோம். ஓட்டு சும்மாவா போடுறீங்க? காசு வாங்குறீங்கல்ல, எல்லாத்துக்கும் காசு. ஓசி பஸ்ல போறீங்க, காசு 1000 ரூபாய் வாங்குறீங்களா உரிமை தொகை பத்தி எல்லாம் பேசாதீங்க சரிங்களா? நீங்க என்ன மலைக்கு என்ன எங்கள்கிட்ட தானே வாங்குறீங்க, அதுல தானே லிப்ஸ்டிக் எல்லாம் போடுறீங்க. சொல்லு, என்ன எதுக்காக வந்திருக்கோம் சொல்லு. பாருமா, இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத. சின்னவர் வந்திருக்காரு சரியா? மழை பெஞ்சா சந்தோஷமா இருக்கும், அந்த மாதிரி சொல்லி பழகு சரியா? எப்படி நான் சொல்ல முடியும்? நீங்க பாக்குறீங்க தானே எவ்வளவு தண்ணி நிக்குதுன்னு. அதெல்லாம் பேசாதம்மா, சொல்றத மட்டும் செய்ய. இல்லன்னா அப்புறம் இங்க இருக்க மாட்டீங்க, இந்த வீடு கூட இருக்காது சரியா? வணக்கம். என்னம்மா எல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? தண்ணி எல்லாம் நிக்கல சார்? தண்ணி தேங்கிட்டே இருக்கு சார், என்ன பண்றதுனே தெரியல. என்னம்மா? தண்ணி போயிட்டே இருக்கு சார், தண்ணி போயிட்டே இருக்கு. சந்தோஷமா இருக்கீங்களா வீட்ல? ஆமா சார், மழை காலம் வந்தாலே இங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ரொம்ப நன்றி சார் உங்க ஆட்சிக்கு. கப்பல் விடுவோம், வீட்டுல நல்லா குளுக்குன்னு இருக்கும், நாங்க ஃபேனே போறதில்ல, நல்லா ஜில்லுன்னு இருக்கு. மத்தபடி வீட்டுல எதுவும் பிரச்சனை இல்லல? ஐயோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை சார். குழந்தைங்களாம் இருப்பாங்க, ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க, ஜாலியா கப்பல் விடுவோம், ஏசி எல்லாம் போட்டுட்டு சந்தோஷமா இருக்கோம் சார் நாங்க. சரி, நன்றி. தண்ணி அப்படியே இருக்குது. அந்த சிசிடிவி கொடுங்க. இந்த ஏரியா வாங்க. இந்த ஏரியால எவ்வளவு தண்ணி நிக்குது? இல்ல எங்க தண்ணி இல்ல. அங்க பாருங்க, வியாசர்பாளைய மலை வந்து 100 சென்டிமீட்டர் போய்தான். அங்க பாருங்க மரம் விழுந்து கிடக்கு. தம்பி என்ன ஆய்வு பண்ணிட்டு இருக்கேன். அங்க பாருங்க எவ்வளவு மரம் விழுந்து கிடக்கு, எவ்வளவு தண்ணில விழுந்து. இதெல்லாம் தாண்டி தான் நாங்களும் வந்திருக்கோம். இங்க பரபரன்னு இருக்க கூடாது, களத்துல இருக்கணும். என்ன களத்தெல்லாம் இருக்கும்னால இங்க பரபரன்னு இருக்கும். வீடியோ எல்லாம் எடுக்கிறாங்க, போட்டோ எல்லாம் எடுக்கிறாங்க, நல்லா ஆக்சன் பண்ணுங்க. சொல்ல வேண்டியதா இருக்கு. நான் படத்தை பார்த்துருக்கேன். சரி, ஓகே. மரம் விழுது.
அங்க பாருங்க 2 வீலர் கார் என்ன பண்றான்னு பிளாட்பாரத்துக்கு மேல வந்து வண்டி ஓடிட்டு இருக்கான். இங்க பாருங்க காரை வந்து தங்கராஜ் மேல ஓடிட்டு இருக்கான். இப்படிலாம் இருந்தா எப்படி? என்ன நம்ம தொகுதியில் என்ன எவ்வளவு தண்ணி நிக்குது? தொகுதி மேம்பாடுக்கான அப்படிதான் இருக்கும். உங்க தொகுதி அங்க மேயரை பாருங்க, கூப்பிட்டு அங்க பாருங்க கப்பல் பாருங்க, கப்பல் தொகுதி எப்படி நிக்குது. சரியா, விட்டுருங்க. தம்பி போன் ஒன்று அடிக்குது, இந்தா பேசு. ஏதோ புகார் கொடுக்குறாங்க போல. ஹலோ ஹலோ சார். வணக்கம்மா, எங்க இருந்து பேசுறீங்க? சார் இங்க வடச்சென்னையில இருந்து பேசுறேன் சார். ஓ அப்படியா, இதான் நீங்க முதல் முறையா கால் பண்றீங்களா? சார் வருஷம் கால் பண்ணிட்டுதான் சார் இருக்கேன். மழை பெய்யுது, மழை தண்ணி அப்படியே நிக்குதுன்னு. ஒரு வருஷமும் நீங்க சுத்தமே பண்ண மாட்டேன்றீங்க. என்ன சார் பண்றது? ஏமா, சென்னையோட மாநகராட்சியோட மேயர் வந்து பணிகள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 4000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. அண்ணனும் 4000 கோடி செலவு பண்ணியிருக்காரு. அதனால 1 மணி நேரத்துல வந்து உங்க தண்ணி வந்து வடிகட்டிடுமா? சார் கிழக்குது, மழை பெஞ்சதே 1 மணி நேரம், அதுக்கு தண்ணி ஒரு நாள் 1.5 நாள் நிக்குதே. ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, நாங்க வந்து கப்பல் மூலியமா வந்து உங்களுக்கு சாப்பாடு, தண்ணி, பால் பாக்கெட் எல்லாம் கொடுப்போம். நீங்க சாப்பிட்டு வந்து வீட்டுல இருங்க. சரியா சார்? என்ன சார் 4000 கோடி செலவு பண்ணிருக்கேன், தண்ணியெல்லாம் உடனே போயிடும். நீங்க இன்னும் நின்று இருக்கு சார். பிள்ளைங்க எல்லாம் கஸ்கூஸ் கூட போக முடியல சார். 4000 கோடி செலவு பண்ணும், அது வடிகாலுக்கு செலவு பண்ணுமான்னு கேட்டா அதாம்மா உங்களுக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். சரியா, 4000 கோடி செலவு பண்ணிருக்கோம், ஆனா வேற விஷயத்துக்கு செலவு பண்ணிருக்கோம். ஆனா என்னோட பாக்கெட்லாம் பாருங்க நல்லா பல்கா இருக்கா, அதுதான் செலவு பண்ணிருக்கோம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. ஏன்னா 2 மணி நேரத்துல வந்து உங்க வீட்டுல இருக்க தண்ணி எல்லாம் வந்து இறங்கிடுமா? சார் 2 மணி நேரத்துக்கு அப்புறம் போன் அடிப்பேன் சார். தண்ணி மட்டும் இறங்கின்னு வைங்க, நாங்க அங்க இறங்கிடுவோம் சார். வாங்கம்மா உங்களுக்கு வந்து தேவையெல்லாம் பேசிக்கிட்டு. சரி, அங்க பாருங்க, இந்த சிசிடிவி எடுத்து பாருங்க. காத்து பலமா அடிக்குது. சும்மா எவ்வளவு நேரம் எதையா பாக்குறது? சரி வா போலாம், நம்ம களத்துக்கு போலாம். அந்த வேலையெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கா? மக்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. எல்லாம் சரியா நடக்குது இல்ல? ஓகே ஓகே ஓகே. சரி. என்னையா இவ்வளவு தண்ணி இருக்கு? வணக்கம் சின்னவரே. வணக்கம் அண்ணா. என்னவா வேலை எப்படி போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு அண்ணா. அதுவும் இல்லாம இங்க பாத்தீங்க அப்படின்னா காலையில இதுவரை தண்ணி நின்னுச்சு, இப்போ இதுவரை தான் வந்திருக்கு. நீ எப்படிமா வந்தா? நான் போட்ல வந்தேன். நான் போட் அங்கதான் பார்க் பண்ணிருக்கேன். சரி, காருக்கு எந்த டேமேஜ் இல்ல இல்ல, காரெல்லாம் வீட்ல ரொம்ப சேஃபா இருக்கு. நம்ம ஏரியாலலாம் தண்ணி வராதுல்ல, இங்கதான் தண்ணி நிறைய வருது. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த தண்ணி முட்டி அளவுக்கு வரதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர்மா, சிறப்பா பண்ணிருக்க. அடுத்த வருஷமும் நீயே தான் மேயர். சரியா, அடுத்த எலெக்ஷன்லயும் நான் மேயர் தானா? எனக்கு எம்பி சீட், எம்எல்ஏ சீட் கொடுப்பீங்க? நான் பேசிக்கிறேன். சரி, நான் அண்ணன் பார்த்து பாரு. அடுத்த வருஷமும் உனக்கு வந்து பதவி இருக்குமா. சூப்பரா பண்ணிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்க? மக்கள்லாம் கழுவி ஊத்துறாங்க. எந்த பாத்திரத்தையா? இல்ல, நம்மளையும் நம்ம ஆச்சியும் கழுவி ஊத்துறாங்க. நம்ம ஆச்சியும் நம்மளும் என்ன பாத்திரமா கழுவி ஊத்துறதுக்கு? ஐயோ சின்னவரே, நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேன்றீங்க. மக்கள் அவர்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காது. நான் பேசுறேன். அவங்கள்ட்ட தான் பேசாதீங்க. கேளுங்க, நீங்க கேளுங்க. அதுதான் அண்ணா, மக்கள்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கான். நம்ம எல்லாம் ஜாலியா இருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? மக்கள் கஷ்டப்படுறாங்க. நம்மளும் மக்களும் ஒண்ணா? அவங்க மக்கள், நம்ம அரசியல்வாதிகள். நம்மளே கஷ்டத்துல தான் இருக்கோம். இல்ல, அதுதான் அவங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட இல்ல. நீங்க மழையில கூட சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க அப்படின்றாங்க. அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் வந்து விடிய கிளீன் பண்றாங்க. அதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. உழைச்சாதான் சாப்பாடு, ஓட்டு போட சாப்பாடு தர முடியும். உழைச்சாதான் சாப்பாடு தர முடியும். அவங்க சொல்றதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காதம்மா, வரி பண்ணிக்காத. அப்ப மக்கள் நினைச்சு கவலைப்பட வேணாமா? அதெல்லாம் தேவை. நீ வந்து எப்படி நீ ஜாலியா வந்து உள்ள பணியை பண்ணிட்டு இருக்கியோ அதே பணி வந்து பண்ணிட்டு இரு. சரியா, பிரஸ் மீட் மட்டும் கொடுத்துட்டு கம்மியா போட்டுக்க நினைக்கிறேன். நாளை வந்து கொஞ்சம் டார்க்கா போடு, நான் பார்க்கலாம். தேங்க்யூ சின்னவர். சரி ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. ஆமா, நம்ம ஏன் இந்தியால மட்டும் கலா இது பண்றோம்? இல்ல, மத்த ஏரியாலாம் தண்ணி கழுத்து வர அந்த மாதிரி இருக்கு. இங்கதான் கொஞ்சம் அங்கெல்லாம் நல்லா போக முடியாது. இடுப்பளவு இங்க இருக்கிறதுனாலதான் இங்க பண்றோம். நீங்க இங்கே இருங்க, முடிஞ்சளவு சீக்கிரமா வீட்டுக்கு போய் பார்த்து வீட்டுக்கு போங்க. மழை பெய்யறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடுங்க. பத்திரமா. ஓகே, போயிட்டு வரேன். மக்களுக்கு ஏதாவது வேணும்னா என்கிட்ட மட்டும் கேளுங்க, சின்னவர்கிட்ட எல்லாம் போகாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த வேலையெல்லாம் சீக்கிரம் பாருங்க. அந்த மரத்தெல்லாம் வெட்டுங்க, எல்லாத்தையும் கிளியர் பண்ணுங்க. அங்கங்க கேப் இருக்குல்ல, அங்கெல்லாம் பேட்ச் ஒர்க் பண்ணிடுங்க. பிரஸ் மீட்ல நான் எதுவும் பேச மாட்டேன். நீ ஏதாவது சமாளிச்சிரு. ஆமா, நீ ஏதாவது உண்மையா சொல்லிடுவ. உண்மையா சொல்ல மாத்தி சொல்லி கொடுத்துறேன். ஆமா ஆமா. போன வாட்டி விட எஸ்ஐஆர்னு சொல்லி கேட்டாங்க. அத நாங்க மூடி மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அதுதானே பதவியெல்லாம் போட்டு ரெடியா இருக்கீங்க. ஓகே, பாத்துக்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என்ன சார் மழை பெஞ்சு மக்கள்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன சார் அவங்களுக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்தீங்க?
அதெல்லாம் இருக்கட்டுமா, நீ எந்த மீடியா நீ? சார் எந்த மீடியாவா தானே சார், கேட்குற கேள்விக்கு பதிலா சொல்லுங்க சார். எல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுத்தாச்சு, மக்கள் சந்தோஷமா இருக்காங்க, அவ்வளவுதான். சார் என்ன சார் அங்க கழுத்தளவு இடுப்பளவு தண்ணியில மிதந்துட்டு இருக்காங்க, அன்றாட வாழ்க்கையே சிரமமா தண்ணி எல்லாம் இருக்கதாமா செய்யும், கோயில எல்லாம் சாப்பாடு போடுறோம், அவ்வளவுதான். சார். கோவில்ல சாப்பாடு போட்டீங்கன்னா மத்த மக்கள்லாம் எப்படி சார் கஷ்டப்படுறாங்க? அத அங்க போயிட்டு வாங்கி சாப்பிட்டோமா? என்ன சார் எல்லா ஏரியாலயும் இப்படியா சார் பண்ணுவீங்க? கொஞ்சமா சாப்பாடு போறதுக்கு உங்க அப்பா வீட்டு காசா சாப்பாடு போறதுக்கு உழைச்சதாமா சாப்பாடு. என்ன சார் மக்கள் மேல கொஞ்சம் மக்கள் கூட அக்கறையே எதுக்கு இல்லாம கஷ்டப்பட பேசுறீங்க? போறாங்க? உரிமை தொகை வாங்குறாங்க, இலவச பஸ் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். மாநில முதலமைச்சர் ஆட்சியில வந்து ஆட்சியில வந்து மானியம் கொடுக்குறோம், விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்குறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சிறப்பா வந்துட்டு இருக்காங்க. எதிர்க்கட்சி பண்ற சரினால வந்து இங்க அபுதரான எதிர்க்கட்சி மீடியா போல. நீங்க அடுத்த கேள்வி கேளுங்க. 4000 கோடி செலவு பண்ணி சென்னை முழுக்க தண்ணி எல்லாம் போறதுக்கு வடிகால் பணி எல்லாம் மேற்கொண்டிருக்கோன்றீங்க. எங்க சார் தண்ணி போகாம அப்படியே கிடக்க? தண்ணி எல்லா பக்கமும் போயிட்டு தாமா இருக்கு. அப்படியே கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க சார், அங்கேயே முட்டையளவு இருக்கு சார், முட்டையளவு அங்கேயே இருக்கு சார் தண்ணி. வேற கேள்வி கேளுமா, அதான் ஆக்கப்பூர்வமான கேள்வி கேளுமா. மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை விட என்ன சார் ஆக்கப்பூர்வமா இருக்க போகுது? மக்களுக்காக என்ன செய்ய போறீங்க? இப்பதான் வந்து எங்களோட மேயர் கூட வந்து நாங்க கலாய்வுக்கு போனோம். மேயர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாமே சந்தோஷமா வாழ்றாங்க, மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, தண்ணி வந்து கால் அளவுக்கு தான் இருக்கு, அந்த கால்ல இன்னும் 1 மணி நேரத்துல வந்து அரை மணி நேரத்துல வந்து எல்லா தண்ணியும் வந்து வடிகட்டிடும், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி மேயர் வந்து மோட்டர் எத்தனை மோட்டர் வச்சு இறக்கிட்டு இருக்கோம், நைட்டு பகல் பார்க்காம வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அப்படியே ஒருவேளை இயற்கை சீற்றத்தினால பிரச்சனை வந்தாலும் ரோட்ல போட் வந்து ரெடியா நிக்குது. ஆமா. என்ன சார் களத்துக்கு வந்து ஆய்வு பண்ணாம 4 ரூம்குள்ள உட்காந்துக்கிட்டு சிசிடிவி பார்த்துக்கிட்டு ஆய்வு பண்ணா இதான் சார் நிலைமையா இருக்கும்? ஏமா ஒரு களத்துக்கு போறதுக்கு 1 மணி நேரம் ஆகும், ஒரே ரூம்ல 10 சிசிடிவி பார்த்தா 10 ஏரியா பார்த்தோம்னா தானே. நீங்க வீடியோ பாக்குறது இங்க மேட்டர் இல்ல சார், மக்களுக்காக என்ன செய்றீங்க அதுதான் இங்க பிரச்சனை. நாங்க போன்லாம் பண்ணோம், மக்கள் வந்து குறைகளை வந்து ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கோம், மக்கள் வந்து நிறைய புகார்கள் வந்துட்டே இருக்கு, அதெல்லாம் வந்து எங்க அரசு வந்து சிறப்பா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா, நீங்க வந்து இங்க எடுக்கிறது பதிலா நீங்க வந்து மெரினா பீச் போனீங்கன்னா 20 கிலோமீட்டர் ரேடியஸ்லாம் புயல் இருக்கான், அங்க போய் நிறைய போய் லைவா போயிட்டு எடுத்துட்டு வாங்க.